Hi friends, welcome back to Mama Bima. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து அஜித் மூவி வந்து ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அதனால விடாமுயற்சி வந்து நம்ம போக போறது ஃபர்ஸ்ட் டேவே. ஓகேவா? அதுல ஏன் இதை வந்து இவ்வளவு முக்கியமா சொல்றேன் அப்படின்னா எங்களுக்கு நீங்க ஒரு கொஞ்ச நாளாவே பாத்திருப்பீங்க, எங்களுக்கு ஒரு மேரேஜ் என் டாட்டர் மேரேஜ் வந்து ஒரு நல்லபடியா பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எல்லா பேரண்ட்ஸுக்கும் வந்து இருக்கிற பயம், என்ன சொல்றது, எப்படியோ சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விதமான ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் போய் ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி டயர்டெல்லாம் போய் எங்களால எங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கறதுனால நிறையவே தாராளமா மனசார நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ரிலாக்ஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி எங்கேயாவது ஒரு அவுட்டிங் போலான்னு சொல்லிட்டு நானும் அவரும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சினிமா. அதுக்குள்ள என்ன அவசரம், ஃபர்ஸ்ட் டைம் கப்லா நாங்க 2 பேரும் வந்து என்ன சொல்றது சினிமாக்கு போறோம். இதுக்கப்புறம் வந்து எங்களோட பொண்ணோட கடமை ஓய்ந்தது, இனி மாப்பிள்ள பாத்துப்பாரு, அந்த பயம் நமக்கு இல்லாம நம்ம எங்க வேணாலும் போலாம். ஆமா, நாங்க கப்லா போயிட்டு வந்து அதுக்கப்புறம் எங்க போறோம், அங்கேயும் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எங்க போறோம், அப்படியே லைனா போயிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். லைனா அப்படியே வந்து நம்ம டூர் அடிச்சுனே தான் இருக்கும். ஏன்னா நம்ம வெட்டியா டூர் அடிக்கல, சரியா? எல்லாம் முக்கியமான விஷயமா தான் நம்ம போறோம். எல்லாமே உங்களுக்கு 1 by 1 அடுத்த வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடுறேன், நாங்க என்ன காஸ்டியூம் போட்டு எவ்வளவு ஜாலியா வந்து இன்னைக்கு இந்த வந்து போறோம் அப்படிங்கறது அந்த விளாக் இருக்கும். ஏன் இவ்வளோ இதா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, என்ன சொல்றது, ஒரு ஹாப்பி நல்ல சக்சஸா வந்து பொண்ணு கல்யாணத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னா செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஆமா, செலிப்ரேஷன். அது வந்து அஜித் மூவில நம்ம செலிப்ரேஷன் பண்றோம். நீங்க அஜித் ஃபேன் கேட்டா கிடையாது, நான் எல்லாரோட ஃபேன் தான். சரியா? நான் அஜித் தான் பிடிக்கும், விஜய் தான் பிடிக்கும், இவங்க தான் பிடிக்கும், அவங்க தான், எல்லா டாப் ஹீரோஸும் பிடிக்கும், எல்லா டாப் ஹீரோஸும் எங்களுக்கு பிடிக்கும். எல்லார் படமும் யார் படம் நடிச்சாலும் அந்த படம் நல்லா இருந்தா கூட நாங்க போய் பார்ப்போம். அதுதான் நல்லா இருந்தா கூட இல்ல, நல்லா இருக்கிற படம் எல்லாத்தையுமே பார்ப்போம். எல்லாத்தையுமே நாங்க நல்லா இருக்கிற எல்லா படத்தையும் நாங்க பார்ப்போம். அதனால நாங்க பாரபட்சம் யாருக்குமே வைக்கிறது இல்ல, எல்லாருமே எங்களுக்கு பிடிக்கும், எல்லாத்தையும் நாங்க பார்ப்போம். ஓகேவா? அதுக்குதான் இன்னைக்கு என்ன. ஆனா எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது யாரு? அர்ஜுன் இருக்காரு. ஆமா, அந்த மூவி அர்ஜுன் தான் வில்லனாமா. அர்ஜுன் நேத்து வரைக்கும் எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், இப்பதானே நான் சொல்லி இருந்தேன். அதுக்குள்ள பாரு, நீ அஜித் படத்துல வந்து அர்ஜுன் இருக்காரு, அதனாலதான் நீ போற. அது ஊர் உலகத்துக்கே தெரியும்பா, ஆனா எனக்கு தான் தெரியல. நேத்து நைட்டு தான் தெரியும் அர்ஜுன் தான் மெயின். அதுல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாம பொண்ணு கல்யாணத்தை அவ்வளவு பிஸியா நாங்க பாத்துனோம். அர்ஜுன் வில்லன் டக்குன்னு எடுத்து டக்குன்னு டிக்கெட்டை போட்டுட்டேன் நான். ஓகே அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காஸ்டியூம் என்ன போட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம மெகந்தி ஃபங்க்ஷனுக்காக எடுத்தது. பட் ஆனா அன்னைக்கு வந்து நான் வந்து என்ன சொல்றது, ஒரு ஃபுல் ஃபிளஜ்டா நான் கிளம்பவே இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி ஈவெண்ட் டயர்ட் ஆயிட்டோம். அடுத்தது வந்து பேக்கிங் பண்ணோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து நிறைய வந்துருச்சு. அதனால இதை வந்து நான் அழகா போட்டு பாக்கல. அதனால இன்னைக்கு வந்து இதை அழகா போட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இதை எடுத்திருக்கேன். இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, நாங்க கப்லா போற ஒரு சில மறக்க முடியாத மெமரிஸ்னே வைங்க இந்த டே. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் நாங்க கல்யாணம் ஆகி லவ்வர்ஸா இருந்தா அந்த மாதிரி எல்லாம் போனப்ப என்ன ஃபீல் இருந்ததோ எமோஷனலா, அந்த ஃபீல் இன்னைக்கு இருக்கு. அதை விட ஜாஸ்தியா இருக்கு. பிள்ளைய நல்லபடியா கரை சேர்த்தாச்சு, இனிமேல் ஜாலியா இருக்கலாம். அந்த ஃபீல் வந்து இப்ப திரும்பி எங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? அதுக்காக இன்னைக்கு வந்து இதை அழகா நம்ம ரெடி பண்ணி நான் போட்டு போலான்ட்டு, அதுக்கு வந்து ஒரு பேண்ட், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிசைனர் சால். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு நான் ட்ரெஸ் மாத்திட்டு உங்களை மீட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். இதுதான் என்னோட அவுட்ஃபிட், ஃபுல் அவுட்ஃபிட். அண்ட் நம்மளோட இன்னொரு செயின், எப்பயுமே நம்ம போடாத செயின் தான் எனக்கு எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு என்ன வைபா கிளம்புறோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேஸ் வந்து மாய்ஸ்சரைசர் சீரம் எல்லாம் போட்டு நல்லா நான் ப்ரெப் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன போட போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபேஸஸ் கனடாவோட ஸ்டோப் கிரீம் தான். இது சில்வர். இந்த ஸ்டோப் கிரீம் இன்ஸ்டன்டா நமக்கு க்ளோ கொடுக்கும். இதுல சியா பட்டர் அண்ட் ஹைட்ரானிக் ஆசிட் இருக்கு. ஹைட்ரானிக் ஆசிட் நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டடா வச்சிருக்கும். இதை நம்ம ஹைலைட்டரா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஃபைனலா வந்து நம்ம லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபேஸஸ் கனடாவோட கம்ஃபி மேட் பாப் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போறேன். கோகோ கோச்சர் 01, கோகோ கிரஷ் 07. இது செம்ம பிக்மெண்டடான லிப்ஸ்டிக், லைட் வெயிட், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஜஸ்ட் 299 rupees கிடைக்குது. டிரான்ஸ்ஃபர் ப்ரூஃப், ஃபுட் ப்ரூஃப், கிஸ் ப்ரூஃப். கிஸ் பண்ணி பார்த்தா ஒட்டவே இல்ல பாருங்க, சூப்பர் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் நம்ம தண்ணி குடிச்சு பார்க்கலாம் ஒட்டுதான்னு. பாருங்க ஒட்டவே இல்ல. நெக்ஸ்ட் நான் சாப்பிட்டும் பார்த்தேன், ஃபுட்டுல ஒட்டவே இல்ல. நம்ம சினிமா பார்த்துட்டு வெளியில எல்லாம் சுத்திட்டு நம்ம வந்துட்டு கெனடி வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்ப லேட் ஆயிடுச்சு. இப்ப டைம் பாத்தீங்கன்னா மணி 12 ஆகுது. இன்னுமே என் லிப்ஸ்டிக் வந்து போகாம அப்படியே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபைனலா எல்லாமே போட்டுட்டு நம்ம ஷால், வாட்ச் எல்லாமே கட்டி நம்ம ஃபைனலா ரெடி ஆயிட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு
நம்ம ஹாப்பியா வந்து சினிமாக்கு போறோம் அப்படின்னாலே சினிமாக்கு போறது மட்டும் இல்லாம நம்ம எங்கெல்லாம் போறோம். இன்னைக்கு வந்து செலிப்ரேஷனை தாண்டி இன்னைக்கு வந்து எனக்கு சர்ப்ரைஸா வந்து கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதனால அதுக்கும் தான் போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஸ் பண்ண ஃபேஸஸ் கனடாவோட ஸ்ட்ரோக் கிரீம் அண்ட் ஃபேஸஸ் கனடாவோட கம்ஃபி மேட் வாவ் லிப்ஸ்டிக் தான். உங்க ஃபேவரட் பியூட்டி ஆப்ல இப்ப ஷாப் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் எல்லாம் கீழே டேக் பண்ணிருக்கேன். நமக்கு பெரிய கடமையை வந்து நம்ம என்ன சொல்றது சூப்பரா முடிச்சிட்டோம். கட்டி தூள் கிளப்பிட்டோம். ஓகேவா? அதனால வந்து மெச்சற அளவுக்கு சொல்ற அளவுக்கு சந்தோஷப்பட்டு பேசுறாங்க. எல்லாருமே வந்த அத்தனை பேருமே வந்து அப்படியே வியந்து போற லெவலுக்கு ஆண்டவர் நடத்தி கொடுத்துட்டாரு. அந்த ஒரு சந்தோஷமும் திருப்தியும் எங்களுக்கு இருக்கு. எல்லாரும் பிள்ளைங்களுக்காக வேண்டிக்கோங்க. பிள்ளைங்களும் நல்ல சந்தோஷமா செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் அந்த வேண்டுதல் தான் எனக்கு மெயின் வேண்டுதலா இருக்கும் பிள்ளைங்கள பத்தி. அதுக்காக தான் நான் என்ன செலிப்ரேஷன் பண்றேன். நம்ம நல்லபடியா கல்யாணம் பண்ணதுனால பாப்பா கிட்ட சொல்லிட்டோம், செல்லம் இது எங்களுக்கு ஒரு பெரிய கடமை. இத சக்சஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்க இஷ்டத்துக்கு ட்ரிப் அடிப்போம், இஷ்டத்துக்கு டூர் அடிப்போம், எங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டோம். அதனால ஃபர்ஸ்ட் டேவே சினிமா. எஸ், அந்த மாதிரி நாங்களும் போயிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சினிமாக்கு டைமுக்கு போறோமா இல்லையாங்கிறது அப்படிதான் அப்படியே பாத்துட்டே போயிடுவோம். இருந்தாலும் ஆக்சுவலி பிள்ளைங்க இப்ப வந்து சினிமாக்கு தான் போயிருக்குங்க. மார்னிங் ஷோ போயிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகணும்ட்டாரு மாப்பிள்ள. சோ அதனால ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்காங்க. ஓகே, நாங்க வந்து ஃபர்ஸ்ட் டே செகண்ட் ஷோ போறோம். அவ்வளவுதான். செகண்ட் ஷோனா மீன் அடுத்த ஷோ நாங்க 12 ஷோ அந்த மாதிரி தான் போறோம். ஓகே, போயிட்டு படம் ஆக்சுவலி அது வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்த டிக்கெட் தான். நானு 12 o'clock போட்டேனாமா. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வேணுமாமா. உடனே அவங்க மச்சாங்கிட்ட கூப்பிட்டு சொல்லி, நீ நமக்கு யாரும் சொல்லு மௌலி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எனக்கு வேணும்டான்னு சொல்லி அந்த டிக்கெட் எடுத்தாரு. மௌலி வாங்கி கொடுத்துட்டான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. நமக்கு அந்த லெவலுக்கு இன்ஃபுளுன்ஸ் இல்ல. அவனா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கானுங்கல்ல மௌலிக்கு, அதனால வாங்கி கொடுத்துட்டாங்க. அதுல அவங்க 2 பேர் போயிட்டாங்க. சோ அந்த டிக்கெட்டை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே, நீ வரியா வரலையா நான் போய்க்கிறேன் அப்படின்னு. கூட்டின்னு போறேன், நல்ல இடத்துக்கு கூட்டின்னு போல. படம் பாக்கணும்னா கம்பல்சரி பாப்பேன்னு சொல்லிட்டேன். இவன் வந்து ஏன்னா தூங்கணும்ல, தூக்கத்தை கெடுத்துன்னு ஏஞ்சிக்கணுமே, அதனால வரமாட்டேன்னு சொல்லுவா. இல்ல செலிப்ரேஷன் பண்ணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி நான் தூங்க முடியும்? அதனால கிளம்பிட்டேன். ஓகேவா? அந்த செலிப்ரேஷன்ல சினிமாவும் ஒன் பார்ட் இல்ல. சரி, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சினிமாக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க 3 பேர் பாப்பா இல்லாம பர்ச்சேஸ் போறோம். ஆமா, இது அவுட்டிங் வந்து டூர் போறோம். அது வேற விஷயம். அதுக்கும் பாப்பா வரல. ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் போறோம். ஏன்னா சொறி நாய் கடிச்சிச்சு, அவன் செருப்ப கடிச்சு காலி பண்ணிடுச்சு. அதனால அந்த சொறி நாய இது வரைக்கும் அந்த நம்ம ஸ்ட்ரீட் டாக நான் அடிச்சதே கிடையாது. அந்த செருப்பை கடிச்சிச்சுன்னு அதே செருப்பே அடிச்சேன். நாயே என் வீட்டு சொறி நாய் இப்ப இதுக்கப்புறம் நான் இதை போட மாட்டேன், எனக்கு 5000 10,000 கொடுத்து ஒரு செருப்பு வாங்கன்னு சொல்லுவோம். காண்டாயிட்டேன் நானு. உள்ள வந்தவன கேட்டான், இது வந்து மோனோதான் பிஸ்கெட் போட்டு 4 நாள் கெடுத்து வச்சு கடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிராக்ஸ். இப்ப நம்ம வீட்டு நாய் வந்து கிளம்பு, எனக்கு செருப்பு வாங்கி கொடுத்தாதான் நான் வருவேன் அப்படின்னு. சோ அதனால இப்ப போயிட்டு இருக்கோம். செருப்பு இருக்கு அப்ப வேணாமா? அதனால கம்ஃபர்டபுள். அதை விட இதான்டா சூப்பரா இருக்குது. அப்படியே மெத்துக்கு இருக்குது. செருப்பாடாது, கால் எல்லாம் வலிக்குது நான் போட்டேன்னா. கேட்டா ஒருத்தர் காலுக்கு ஏத்தா மாதிரி அது செட் ஆயிடும் பொட்டாயிடும்னாங்க. ஒரு டேஷா ஆகல அது. சரி, ஓகே. இப்ப எங்க போறோங்கிறது அடுத்தடுத்து வந்துனே இருக்கும். வாங்க பாருங்க. எங்க போவோம்? கழுத கேட்டா குட்டி சேவரு. அந்த குட்டி சேவரு என்ன பேசுன, இன்னைக்கு என்ன பண்ண நீயே சொல்லு. எதுக்கு நேத்து என்ன பேசுன? எதுக்கு நான் என்ன பேசுனேன்? நேத்து என்ன பேசுனேன்னு சொல்லிட்டு போனேன். நேத்து வாங்கி கொடுத்தியா? எனக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கி கொடுத்தியா? சர்ப்ரைஸ் கிஃப்ட் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தான் போனோம். வேலைக்கு மேல வேலைன்னு வந்துச்சு. அப்படியே மறந்துட்டேன் அந்த டென்ஷன்ல. சர்ப்ரைஸ் கிஃப்ட் எதுக்கு? ஏதாவது சும்மா நாடா கோயிலுக்கு போறோம் சர்ப்ரைஸ் கிஃப்ட், அப்புறம் பாண்டிச்சேரி போறோம் சர்ப்ரைஸ் கிஃப்ட். வேலண்டைன்ஸ் கேட்கும். ஆமாடா, பிப்ரவரி 14 ஐயோ, இது ஃபேமிலிய லவ் பண்ணாலே செலவுகள் தான் நிறைய. எனக்கு வாங்கி கொடுங்க வேலண்டைன்ஸ்க்கு. உனக்கு யாரா வாங்கி கொடுக்க போறா? அதுதான் சொல்றேனே,
ஃபேமிலியை லவ் பண்ணாலே செலவு தான். ஒரு பிப்ரவரி 14 கிஃப்ட் கொடுத்துருப்பா. இந்த செருப்பு பிப்ரவரி 14க்கு கிஃப்டா போட்டு நான் புது செருப்பு போட்டிருக்கேன் அப்படின்னு போ. ஆமா நான் கரெக்டா போன வருஷம் நம்ம வேளாங்கண்ணி ஆத்தின் போட்டு டிஷர்ட் வாங்கி தரவா எடுத்துன்னு போட்டு போறியா? அம்பு விடுறது யாரா இருந்தா அம்பு விடலாம், ஐ எம் ரெடி அப்படின்னு ஒரு வேர்டிங் சொல்லி போட்டுடலாம். ஏன் அந்த மாதிரி டிஃபரெண்டா டிஷர்ட் கிரியேட் பண்ணணும்பா. ஆமா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போலாம். போயிட்டு டிராபிக்கா வேற இருக்குது, வெயில் வேற இருக்குது. சொல்லவா போன வருஷம் வேளாங்கண்ணி புது கிராக்ஸ் போனேன், இப்ப போகும்போது புது கிராக்ஸ் ஒரு போறேன். சரி இதுதான் அதிசயம். ஆமா மௌலி ஃபர்ஸ்ட் அவன் காசுல அவன் நைக் வாங்குறானாமா, ஊரை ஏமாத்துறான். முதல்ல எடுத்துன்னு போய் ஊரை ஏமாத்தல, அம்மாவையும் அப்பாவையும் ஏமாத்துறான். முதல்ல ஓடி போயிட்டு இது கிராக்ஸ் எடுத்துன்னு வந்துட்டு அப்புறம் என் காசுல நான் இதை வாங்கிக்கிறேன் அப்படின்றான். இல்ல இவங்க சேவிங்ஸ் தான் சீப்பு. இல்ல இல்ல இதே நம்ம பே பண்றதா இருந்தா கம்மியா இருக்குது வானான்ட்டு போவோம். எனக்கு சத்தியமா சொல்லுவான்பா, எனக்கு வேணாம், டிஸ்கவுண்ட் வருதுடா இது வருதுடா, நான் கூட அது டூப்ளிகேட்டா இருக்கும்ட்டு போவான். இப்ப இவன் காசுல வாங்கும் போது மட்டும் சீப்பா நான் வாங்குறேன் அப்படின்றான். வாயு வயிறு வேற வேற பழமொழி என்ன சைஸ் கரெக்டா கரெக்டா தான் இருக்குது. வீட்டுக்கு போயிட்டு இதை எச்சி தொட்டு அடிச்சிடணும். என்னது ரன்னிங் சூசன் போட்டிருக்கு. அதெல்லாம் இது ஒண்ணு வாங்குவேன். இது நான் வாங்கணும். என் கஷ்டம் கேட்டு வாய் வருது சரியா அப்படின்ட்டு. இது ஓகே சைஸ். இது என்ன சைஸ்? கலர்லாம் நான் எடுத்தேன்னா பிளாக் தான் வேணும்னா காலேஜுக்கு போறதுக்கு. வாங்கணுமான்னு நினைச்சேன். நான் மெஸ்ஸி ஃப்ரெண்ட் இல்ல, ரொனால்டோ ஃப்ரெண்ட் தான். நைக் ஆனா நைக் வச்சிருந்தாரு கரெக்டா, ஒரே ஒரு பிளாக் கலர் கண்ணு மடிச்சு வாங்கிட்டோம். இங்க ஒரு எரிமலை வெடிச்சது. அதான் நான் எதிர்பார்த்தேன், சீப்பா நான் பார்த்தது இல்லையான்னு. அண்ணன் வந்து மறந்துட்டாரு போல, பட்ஜெட் ரேட்டை மாத்தி சொல்லிட்டாரு. ஆக்சுவலி நானே ஷாக் ஆனேன். சரி அதை நம்ம வெளில காட்டிக்க கூடாதுன்ட்டு கம்முன்னு இருந்தேன். கடைசியில திரும்பி ரேட் மாதிரி பழைய மாதிரியே வந்துச்சு 9000. இந்த சைஸே கொடுத்துருமா. ஃபர்ஸ்ட் டைம் நீ அக்கௌண்ட்ல இருந்து கேஷ் எடுத்து போட்டு நீயே ஷூ வாங்கின. சேர்த்து வச்சதெல்லாம் மண்ணா போகுது, செருப்பா போகுது, செருப்பு ஷூவா போகுது. எத்தியா ஸ்கேன் பண்ணியா? பில்லு சொல்லி நம்ப சொல்லி அவங்க. ஓஹோ ஃபர்ஸ்ட் டைம் அவனோட ஓன் கேஷ்ல அவன் வாங்குறான் ஃப்ரெண்ட்ஸ். 1 மாசம் 2 மாசம் ஒழிப்பது. அதான் அவனோட உழைப்புல. நான் ஷூ காசை சொல்லல, ஷூ காசு வந்து 1 மாசம் தான். ஓகே சரி ஓகே போலாமா. நான் லைஃப்ல ஒரு சீப்பா பார்த்ததே இல்ல. அதுக்கு இவ்வளவு சத்தமா மெதுவா பேசுறேன்னா எப்படி கேட்கும்? நான் ஏதோ வந்த உடனே தஸ்ஸுக்கே தேய போதும் நினைச்சேன். அதை பாதி தான் போயிருக்கு. அங்க பாராத பூ போட்ட சட்டை போடணுமாமா, அதனால பூ போட்ட சட்டை தேடிங்கிறான். நல்லா இருக்குது. என்னோட கிரீன் ஷர்ட் மாதிரி இருக்குல்ல, போட்டு பாரு, இது நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் கூட நல்லா இருக்கும். நான் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி மாடல்ஸ் என்ன போட்டிருக்காங்களோ அதுதான் நான் தேடுவேன். ஆனா கிடைக்காது, அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் அவுட் பண்ணி நான் போட்டு வருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிஃப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். இது குவாட் செட் மாதிரி, இதுவும் இதோட பேண்ட்டும் இதுதான் என்னோட கிஃப்ட். இது வாங்கி கொடுத்தாரு. எதுக்குப்பா கிஃப்ட்? எதுக்கு கிஃப்ட்? செலிப்ரேஷன். நேத்தோட செலிப்ரேஷன் எதுக்கு செலிப்ரேஷன் பண்ணனே தெரியல. ஜாலியா வந்து நாங்க கப்புலா வந்து போலாம் அப்படின்னு நினைச்சு நாங்க போனது. நேற்று வேலை இருந்ததுனால வீட்டுக்கு வந்துட்டோம். சரி அதனால இன்னைக்கு, ஆனா இது எதுக்கு வாங்கினேன் அப்படிங்கறது அடுத்த வீடியோல உங்களுக்கு தெரிய வரும். சரியா, அது எதுக்கு அப்படிங்கறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மட்டும் வாங்கல, எங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ஷாப் பண்ணோம். எதுக்கு அப்படிங்கறது யூனிஃபார்மா வருவோம் அப்படிங்கறத பாருங்க கண்டிப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்கன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய்.